அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, நேற்று மகளிர் தின விழாவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா, நமக்கு தோழி விடுதிகள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தோழியார் விடுதிகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ தோழி விடுதிகள் ஒர்க்கிங் விமனுக்கான ஹாஸ்டல்ஸ், இது தோழி விடுதிகள் அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த தோழி விடுதிகளை புதுசா 9 மாவட்டங்கள்ல உருவாக்க போறதாக தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறாங்க. 72 கோடி ரூபாய் மதிப்புல 700 படுக்கை வசதிகள் கொண்ட வகையில இந்த 9 மாவட்டங்களை சேர்த்து 700 படுக்கை வசதிகள் உள்ளவாறு இந்த தோழி விடுதிகள் அப்படிங்கிறது பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதை யாரு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ண போறாங்க, சரிங்களா? 9 மாவட்டங்கள் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல நமக்கு இந்த தோழி விடுதிகள் அப்படிங்கிறத தொடங்கி வைக்க போறாங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த விழாவில் பார்த்தோம்னா இன்னும் நிறைய அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாகி இருந்துச்சு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு 250 பிங்க் ஆட்டோஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இந்த 250 பிங்க் ஆட்டோஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் இந்த பிங்க் ஆட்டோஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு சுற்றுச்சூழல் துறை, சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு 50 எலக்ட்ரிக் ஆட்டோஸை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இது யாருன்னா நமக்கு சுற்றுச்சூழல் துறை, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சமூக நலத்துறை, ஓகேங்களா? இந்த சமூக நலத்துறை சார்பாக பார்த்தோம்னா நமக்கு 100 ஆட்டோக்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தொழிலாளர் நலத்துறை, லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இங்க பார்த்தோம்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஸோ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு 100 ஆட்டோக்களை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு தொழிலாளர் நலத்துறை பார்த்தோம்னா அவங்க ஒரு 100 ஆட்டோக்களை கொடுத்திருக்காங்க. இந்த சமூக நலத்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் மானியத்தோட இந்த 100 ஆட்டோக்களை கொடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய டோட்டல் கவுண்ட் தான் என்ன, நமக்கு 250 பிங்க் ஆட்டோஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க, சரியா? ஸோ இந்த ஆட்டோஸ்ல பார்த்தோம்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். விமனோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக டைரக்டா நமக்கு ஹெல்ப் லைன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு விமன் சேஃப்டியை ப்ரமோட் பண்றதுக்காக தமிழக அரசாங்கம் பண்ண விஷயங்களாக இருக்கு. இதோட தொடர்ச்சியா நம்ம பாக்குறப்ப அதே விழாவில் பார்த்தோம்னா இன்னும் சில விஷயங்களை தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 1000 பேருக்கு பார்த்தோம்னா ஐடி கார்ட்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சேர்ந்த 1000 பேருக்கு. ஸோ இந்த ஐடி கார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? யூனிட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா பாக்குறப்ப இதெல்லாம் நமக்கு முக்கியம் தான், சரிங்களா? அப்படி பாக்குறப்ப இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் பார்த்தோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸை மேக் பண்றாங்க, சரிங்களா? ஸோ அவங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப் டு 25 kg வரைக்கும் பஸ்ஸஸ்ல ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம், ஓகேங்களா? கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பேருந்துகள்ல 25 கிலோ வரைக்கும் இந்த ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்க அவங்க உருவாக்கின ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்கலாம், ஓகேங்களா? இப்ப நம்ம லக்கேஜ் பேக் எடுத்துட்டு போனாலே காசு போடுறாங்க இல்லையா? ஆனா இங்க 25 கிலோ வரைக்கும் ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஐடி கார்டு ஹோல்டர்ஸ் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம், அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு கீழே இவங்களுக்கு பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் இவங்களையும் இந்த ஐடி கார்டு வச்சிருக்கவங்களையும் கவர் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல லோன் வாங்குறப்போ இந்த சுய உதவி குழுக்கள் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், பிரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் கார்டு வச்சிருக்க கூடியவங்க கோஆப்டெக்ஸ்ல போய் ஏதாவது பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% தள்ளுபடி அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆவின் பொருட்கள் எல்லாமே இந்த சுய உதவி குழுக்கள் ஐடி கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப சீப்பா கிடைக்கும், குறைந்த விலையில கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இறுதியா பாக்குறப்ப நமக்கு இ சேவை மையங்கள்ல நம்ம போய் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணோம்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சார்ஜ் பண்றதுல இருந்து ஒரு 10% நமக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நேத்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு
சாகித்ய அகாடமி அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு ஆல்ரெடி டிசம்பர் மந்தே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நேற்று பார்த்தோம்னா இந்த விருது வழங்கக்கூடிய விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. இதில் தமிழ் மொழிக்கு பார்த்தோம்னா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? வெங்கடாச்சலபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன புத்தகத்துக்காக அவர் அந்த விருதை வாங்கியிருக்காரு அப்படின்னா, வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் 1908 அப்படிங்கிற அவருடைய அந்த ஆய்வு நூலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் 1908 அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்துக்காக. அதே மாதிரி நேத்து செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னா, நமக்கு தமிழ் தினமணி செய்தித்தாள்ல நமக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது அப்படிங்கிறது அறிவிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விமலா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. விமலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன புத்தகத்துக்காக, என்ன மொழிபெயர்ப்பிற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எனது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. மலையாளத்துல என்டே ஆண்கள் அப்படிங்கிற புக்கை தமிழ்ல எனது ஆண்கள் அப்படிங்கிற புக்கா எழுதியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருந்துச்சு. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு மத்திய அரசாங்கம் வந்து பட்ஜெட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஈஸ்வரம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ்னா யாரு அப்படின்னா, இங்கேயே பார்த்திருக்கீங்க, ஜொமேட்டோ ஸ்விக்கில ஒர்க் பண்ணக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ், அடுத்து இந்த ராபிடோ ஓட்டக்கூடியவங்க, ஓலா, இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த சென்ஸ் ஒரு ஆப் தான் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இணைய வழி தொழில் செய்பவர்கள், வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வரும். சரிங்களா? சோ இந்த கிக் ஒர்க்கர்ஸை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கிக் ஒர்க்கர்ஸோட இந்த ஒரு செக்டார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப க்ரோயிங் செக்டாரா இருக்கு. வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு கூட இதுல அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ், விமன் டெலிவரி பார்ட்னர்ஸை பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ அந்த வகையில பாக்குறப்ப நமக்கு இவங்களோட தற்போதைய கவுண்ட் பார்த்தோம்னா 1 crore இருக்கு. இவங்க 2029-30 வரப்ப பார்த்தோம்னா நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா கிக் ஒர்க்கர்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 2.35 crore வரைக்கும் வரும் அப்படிங்கறத சொல்லி இருந்திருப்பாங்க. சரிங்களா? இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இல்ல, ஒரு பெய்டு லீவ் அப்படிங்கிறது கிடையாது, அடுத்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், நிறைய சோசியல் செக்யூரிட்டி, எப்படி ஒரு 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 கம்பெனில வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரியான சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இல்ல. அதை கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்கமும் வந்து அதை நிறைவேற்றிட்டே வராங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த ஈஸ்வரம் போர்ட்டல்ல எல்லா கிக் ஒர்க்கர்ஸையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம். எதுக்காக அப்படின்னா, பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கறத வழங்க போறாங்க. சரியா? சோ அதுக்காக இவங்களை என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே வந்து ஈஸ்வரம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்கப்பா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா 100 day TB எலிமினேஷன் கேம்பெயின் ஃபார் ஃப்ரம் அச்சீவிங் மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்தியா மத்திய அரசாங்கத்தால ஒரு 100 day கேம்பெயின் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? 100 day இன்டென்சிஃபைடு TB எலிமினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த 100 day கேம்பெயினோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டிபி கேசஸை டிடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? டிபி கேசஸை வந்து டிடெக்ட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் டிபி கேசஸ் அப்படின்னா, நமக்கு டிபி வந்துச்சுன்னா இருமல் வர மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல பார்த்தோம்னா எந்த ஒரு சிம்டமுமே இல்லாம டிபி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஏசிம்டமேட்டிக் டிபி கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த 100 day டிபி கேம்பெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சிம்டம்ஸே தெரியாத ஏசிம்டமேட்டிக் டிபி கேசஸ் வந்து டிடெக்ட் பண்றது தான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவா இருந்துச்சு. சோ இந்த கேம்பெயின் எப்ப லான்ச் ஆகுது அப்படின்னா December 7, 2024 லான்ச் ஆயிருக்கும். எவ்வளவு இடத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 455 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 33 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை கவர் பண்ணி அதுல 455 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த 100 day இன்டென்சிஃபைடு டிபி கேம்பெயின் அப்படிங்கிறது, டிபி எலிமினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? சோ இந்த இன்ட்ரடக்ஷன்ல புதுசா ஒரு விஷயத்த பண்ணாங்க. இந்த ஏசிம்டமேட்டிக் கேசஸை வந்து டிஸ்கவர் பண்றதுக்காக செஸ்ட் எக்ஸ்ரேஸை வந்து
ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து கொண்டு வந்திருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டிபி கேசஸ்க்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரேஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேம்பெயினோட ஒரு மெயின் டாக்கிங் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த திட்டம் ஓகேங்களா. 100 டே இன்டென்சிஃபைட் டிபி எலிமினேஷன் கேம்பெயின் டிசம்பர் 7 கொண்டு வராங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை கம்பைன் பண்ணி அதுல 455 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஏசிம்டமேட்டிக் டிபி கேசஸை வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது அப்ஜெக்டிவ். எப்படி டிடெக்ட் பண்ண போறாங்கன்னா அதுக்கு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி செஸ்ட் எக்ஸ்ரே மூலமா டிடெக்ட் பண்ண போறாங்க. சோ இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருந்தாங்க. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செஸ்ட் எக்ஸ்ரே பண்றதெல்லாம் ஓகே, ஆனா அந்த எக்ஸ்ரே வந்து ஒரு வேன்ல வச்சுதான் அனுப்பிடுவாங்க ஓகேங்களா. சோ நம்பர் ஆஃப் வேன்ஸ் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸே பார்த்தோம்னா 455 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 வேன்னா கூட அது 900க்கு மேல போயிருக்கும். பட் ஸ்டில் 836 வேன்ஸ் தான் இருக்கு. இதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல அப்படிங்கறதா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இந்த ஒரு கேம்பெயினோட ஒரு மேஜர் டிராபேக்கா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ பேசிக்கா இந்த விஷயங்களை மட்டும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹவு இஸ் a census ஆஃப் ரிவர் டால்பின்ஸ் கேரிட் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா நமக்கு கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின்ஸோட சர்வே ஓகேங்களா, எவ்வளவு டால்பின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின்ஸ் எங்க இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான சர்வே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்திருக்காங்க, அடுத்தது அந்த கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின்ஸ் என்ன த்ரெட் எல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க சரியா. அந்த வகையில பார்த்தோம்னா மார்ச் 3 அப்படிங்கிறது வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே ஓகேங்களா. இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்பதான் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. இந்தியாவில் எவ்வளவு ரிவர் டால்பின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல பார்த்தோம்னா கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின்ஸ் அப்படிங்கிறது 6324 இருக்கு. இண்டஸ் ரிவர் டால்பின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 3 ரிவர் டால்பின்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. சோ டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு 6327 ரிவர் டால்பின்ஸ் வந்து இந்தியாவில இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் கங்கால அதாவது கங்கை நதியில பார்த்தோம்னா 3275, அடுத்தது கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ்ல பார்த்தோம்னா 2414. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவர்லயும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எவ்வளவு ரிவர் டால்பின்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சென்சஸ் பார்த்தோம்னா 2021ல ஸ்டார்ட் பண்ணி 25ல வந்து முடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். கிட்டத்தட்ட எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8507 கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டால்பின்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட், அடுத்ததா பார்த்தோம்னா பீகார், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அப்படின்னு இந்த ஆர்டர்ல நமக்கு வருது சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உத்தரப்பிரதேஷ்ல அதிகமா இருக்கு, பஞ்சாப்ல கம்மியா இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல வந்து பீகார் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் டால்பின் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதோட ரிலேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டால்பினை பத்தியும் கேட்கலாம். ஆகஸ்ட் 15, 2020ல ப்ராஜெக்ட் டால்பின் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டால்பின் அப்படிங்கிறது ரிவர் டால்பினை மட்டும்தான் கவர் பண்ணுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ரிவர் டால்பினையும் கவர் பண்ணிருக்கோம், மெரைன் டால்பின்ஸையும் வந்து இந்த ப்ராஜெக்ட் கீழே கவர் பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். போத் ரிவர் அண்ட் மெரைன் டால்பின்ஸை வந்து இந்த ப்ராஜெக்ட் டால்பின் ஆகஸ்ட் 15, 2020ல வந்து இந்த டால்பின் கவர் பண்ணிருக்கு ஓகேங்களா. சோ இப்போ ஹவ் வாஸ் த சர்வே கண்டக்டட்? பொதுவாகவே ஒரு லேண்ட் அனிமலா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான சர்வே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னா கேமரா ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க, லைன் டிரான்செக்டை யூஸ் பண்ணுவாங்க, அடுத்ததா அதனுடைய எக்ஸ்கிரீட்டாவை ட்ராக் பண்றது, அதோட அந்த பாதங்கள் அந்த மாதிரியான பக்மார்க்ஸை வந்து ட்ராக் பண்றது, அதே மாதிரி அதனுடைய டிஎன்ஏவை ட்ராக் பண்றது, இந்த மாதிரியான மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிறதா நமக்கு பண்ணுவாங்க. ரேடியோ காலர் அப்படிங்கிறத போடுவாங்க, அந்த அனிமல் மேல காலர் வந்து போடுவாங்க, அதை வச்சு அதனுடைய மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி நமக்கு சர்வே எடுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் லேண்ட் அனிமல்ஸ்க்கு ஈஸியா பண்ணிடலாம். ஆனா வாட்டர் பார்ன் அனிமல்ஸ்க்கு இப்ப டால்பின் மாதிரியான விலங்குகள்லாம் பார்த்தோம்னா வாட்டர்லயே இருக்கக்கூடிய விலங்குகள். ஸோ அப்ப அதை எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான மெத்தடாலஜி தான். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்கிரீட்டா வச்சு கூட அதை ட்ராக் பண்ண முடியாது. அப்ப இந்தியாவில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஷுவல் அண்ட் அக்கோஸ்டிக் சர்வே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. விஷுவல் சர்வேல என்ன பண்ணுவாங்கன்னா போட்ல சர்வேயர்ஸ் வந்து போவாங்க, அவங்க ஒரு டால்பினை பாக்குறாங்க அப்படின்னா அதை போட்டோ எடுத்துட்டு
அந்த டால்பின் இருந்த இடத்துக்கும் இவங்க போட் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ தட் இன்னொருத்தரும் அதே டால்பின் போட்டோ எடுத்துட்டு நாங்க பார்த்த டால்பின் வேற, நீங்க பார்த்த டால்பின் வேற அப்படிங்கறத அந்த மிஸ்கால்குலேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த டால்பின் வந்து அடல்ட் டால்பினா இல்ல ஓல்டான டால்பினா இந்த மாதிரியான விஷுவல் ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹைட்ரோஃபோன் டெக்னிக் அப்படிங்கறத பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஹைட்ரோஃபோன் அப்படின்னா அண்டர் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இந்த டால்பின்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்கோலொகேஷன் பேட் மாதிரி, ஓகேங்களா, வவ்வால் மாதிரி இந்த எக்கோலொகேஷனை வச்சுதான் வந்து நமக்கு டிராவல் பண்ணும். சரிங்களா? அப்ப இந்த அண்டர் வாட்டர் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி அந்த சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி அந்த சிக்னல்ஸை வந்து நமக்கு டீநாய்ஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஹை அக்யூரசில ஒவ்வொரு டால்பின்க்கும் ஒவ்வொரு அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதன் மூலியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா 6327 டால்பின்ஸ் இருக்கு அப்படிங்கறத மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் மூலியமா ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு இந்த டேட்டாவை கொடுத்திருக்காங்க. சரியா? எப்படி சர்வே பண்ணிருக்காங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விஷுவல் அண்ட் அக்கோஸ்டிக் சர்வே வச்சு பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்ப என்ன மாதிரியான த்ரெட் எல்லாம் ஃபேஸ் பண்ணுது டால்பின்ஸ் அப்படின்னா, டால்பின்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான த்ரெட்டா என்ன சொல்றாங்க, நமக்கு இந்த மீனவர்களுடைய வலையில மாட்டிக்கிறது தான் டால்பின்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான த்ரெட்டா பாக்குறாங்க. ஓகேங்களா? ஹண்டிங், போச்சிங் அதெல்லாம் வேற விஷயம். அதை விட தாண்டி ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்கக்கூடிய த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனவர்களோட வலையில மாட்டிக்கிறது. ஓகேங்களா? சோ நைலான் வலைகள், பாலித்தீன், மோனோபிலமெண்ட் வலைகள் எல்லாம் மாட்டிக்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து பாக்குறாங்க. IUCN படி பாக்குறப்ப நமக்கு கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின் அப்படிங்கிறது பிளாட்டனிஸ்டா கேஞ்சட்டிகா அப்படிங்கிறது சயின்டிபிக் நேம். இதோட IUCN கிளாசிபிகேஷன் பார்த்தோம்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா இருக்கு. சரிங்களா? சோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்ல இருக்கு நமக்கு கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின் அப்படிங்கிறது. அடுத்ததா இதனுடைய ஒரு யூஸை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ரிவர் டால்பினோட ஃபேட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் பார்த்தோம்னா இந்தியாவிலையும் பங்களாதேஷையும் கேட் ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்றதுக்காக ஒரு ட்ராப்பா யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின்ஸ் எவ்வளவு இருக்கு, எப்படி சர்வே எடுத்திருக்காங்க, என்ன த்ரெட்டை ஃபேஸ் பண்ணுது, அதனால என்ன யூசஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்டா கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.